இப்போ நாங்கள் ஏன் இந்த துவாவுக்கெல்லாம் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைண்டா, இந்த துவா கபூல் செய்யப்படுறது கண்ணுக்கு விளங்குறது இல்லை தானே. ஏன்னா இப்போ இப்படி இருந்தால் கேட்டால் துவா உடனே கபூல் செய்யப்படுமாம், அது எங்களுக்கே விளங்கும். இப்போ யாராவது துவா கேட்பாம இருப்பாங்களா? இப்போ நான் நல்ல இடத்துல துவா கேட்குறேன், யா அல்லா எனக்கு ஒரு $1,000,000 வேணும் யா அல்லா, உடனே அடுத்த நிமிஷமே பக்கத்தில் $1,000,000 எப்படி இருக்கும்? கேட்குறாரு, யா அல்லா இப்படி ஒரு வாகனம் இப்போ நியூ பிராண்ட் ஒன்று வந்திருக்குது, 2019 மாடல் உண்டு, எனக்கு வேணும். கேட்டால் உடனே கிடைக்குமா இருந்தால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. துவா கேட்குறது யாராவது கையெடுப்பாங்களா? கையெடுக்க மாட்டாங்க. ஏன் கேட்குறதெல்லாம் உடனே கிடைச்சா. ஆனால் அல்லாஹு தாலா அப்படி ஆக்கல்ல. நாங்கள் நினைக்கிறோம் அப்படி இருந்தால் நல்லமுன்னு சொல்லி, இல்லை அது தீமையும் தான். எவனாவது எங்களோட கோவப்பட்டு யாரெல்லாம் இவனை நாசமாக்குற துவா கேட்டேன்னா யோசிச்சு பாருங்க. கேட்குற துவா எல்லாம் கபூல் செய்யுமா இருந்தால், கபூல் செய்யப்படணுமா இருந்தால், உடனடியாக அதனுடைய தாக்கம் வெளியே விளங்குமா இருந்தால், யாராவது எங்களுக்கு எதிராக துவா கேட்டாண்டா என்ன ஆகும் தெரியாமல் அடிச்சுட்டு வைங்களே, யாரெல்லாம் மூதேவி இவனை நாசமாக்கு யாரெல்லாம் துவா கேட்டாண்டா போச்சு. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? கேட்குற துவா கபூல் செய்யப்படும், அதில் நோ டவுட். சகோதரர்களே, ஒரு அடியான் அல்லாவிடம் கரமேந்தினால் நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அந்த கரத்தை வெறும் கரம் ஆக்க மாட்டான், அல்லாஹ் வெட்கப்படுகிறான்னு சொன்னாங்க. ஒரு அடியான் கரமேந்தினால் அந்த துவாவை கபூல் செய்யாமல் இருப்பதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். இப்போ அநியாயமாக கேட்குற துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்னு அர்த்தம் கிடையாது. அநியாயமாக கேட்குற துவா அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். விளங்கிச்சா? சரி, ஒரு மனிதன் உரிய முறையில் துவா கேட்டார்ன்னு சொன்னால் கண்டிப்பாக அவருடைய துவா கபூல் செய்யப்படும். இப்போ அது ஆன்லைன் அங்கே ஒன் டைமில் கிடைக்கிற சாமானா என்றால் அதை தீர்மானிக்கிறது அல்லாஹ். இவருக்கு இந்த டைமில் இது தேவையா இல்லையா, இது பொருத்தமா இல்லையா என்பதை அல்லாஹ் தீர்மானித்து என்ன செய்வான்? உடனடியாகவோ பிறகோ அல்லாஹ் கொடுப்பான். சகோதரர்களை, எந்த அளவுக்கு உலகத்தில் துஆ கபூல் செய்யப்படவில்லை என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கேட்டது கிடைக்கல, அவர் கேட்டது என்ன செய்யல, கிடைக்கல. அல்லாஹு தாலா அதனால் அந்த துஆவை வீணாக்கி விட்டான் என்பது அர்த்தம் கிடையாது. அதை அல்லாஹ் உங்களுக்காக சேகரித்து வைப்பான். நாளை மறுமையில் அல்லாஹ் அதற்கு கூலி தருவானா. நீங்கள் துஆ கேட்டீங்க, அந்த துஆவை நாங்கள் உலகத்தில் தரல, இந்தாங்க இந்த துஆவுக்குரிய பாக்கியம் என்று சொல்லி அல்லாஹ் மறுமையில் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். சகோதரர்களை, சுஜூது செய்கிறோம் நாங்கள். சுஜூத், இந்த சுஜூத் என்றது என்ன யோசிச்சு பாருங்க. நபி அவங்க சொல்றாங்க, அக்ரபு மா யகூனுல் அப்து இலா ரப்பிஹி வஹுவ சாஜித். அல்லாஹ்வுக்கு அடியான் மிக மிக நெருக்கமாக இருக்கிற நேரம் என்ன? சுஜூதுனாங்க. இப்போ நான் யாரோட பேசி கொண்டிருக்கிறேன்? சுஜூதில் அல்லாஹ்வோடு பேசி கொண்டிருக்கிறேன். நான் யாரை புகழ்ந்து கொண்டிருக்கிறேன்? அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே நபி அவங்க சொல்றாங்க, இந்த டைமை நீங்க யூஸ் பண்ணுங்கன்றாங்க. இதை மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க, இந்த டைமை பயன்படுத்துங்க. சுஜூதுடைய அந்த நேரத்தை நீங்க என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க. எப்படி பயன்படுத்துறது சொன்னாங்க? ஃபஜ்தஹிது ஃபி துஆ, துஆவில் முயற்சி செய்யுங்கள்னாங்க.